ஒரு நாட்டில ஒரு மொழிய மட்டும் பேசுனாங்கன்னா, நம்ம வந்து அந்த லாங்குவேஜ கத்துக்கிட்டு சர்வே பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா, ஒரு நாட்டிலேயே 3 விதமான மொழி பேசுனாங்கன்னா, அங்கே வந்து சர்வே பண்றது ரொம்பவே கஷ்டம். நாங்க இருக்கிறது ஃபிளாண்டர்ஸ், ப்ரூசல்ஸுக்கு ஒரு வேலையா போயிருந்தோம். இந்தியன் எம்பசில ஒரு அப்பாயின்ட்மென்ட் இருந்துச்சு. அத முடிச்சுட்டு வரக்காக போயிருந்தோம். பஸ்ஸில தான் போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா, இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரெஞ்சு தான் பேசுறாங்க. யாருமே வந்து இங்கிலீஷோ, டச்சோ பேசல. நாங்க இருக்க ஏரியால டச்சு பேசுவாங்க. ஸோ வந்து எங்களுக்கு வந்து இந்த பஸ்ஸை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா லேட் ஆயிருச்சு. போட்டிருந்த அப்பாயின்மெண்ட் டைமுமே ஓவர் ஆயிருச்சு. ஆனா எங்களுக்கு ஏதோ எக்ஸ்கியூஸ் குடுத்துட்டாங்க. எப்படியோ பார்த்தீங்கன்னா இந்தியன் எம்பசிக்கு போய் எங்க வேலைய முடிச்சுட்டோம். அதோட ரொம்ப டயர்ட் ஆயிருச்சுன்ட்டு பிரியாணி வாங்கி தரேன்னு ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போனாங்க. இங்க நேபாள் பிரியாணி தான் கிடந்துச்சு. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. கூடயே வந்து அல்டியில் போய் கொஞ்சம் கிராசரி ஐட்டமே வாங்கிட்டு வந்தோம். அங்கே தான் இந்த ஃப்ரூட்டை பார்த்தேன். இது என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சரி, வாங்கி டேஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா 7 யூரோஸ் போட்டுருந்துச்சு. சரி, வீக்கெண்டில் வந்து ஆஃபர் போடுவாங்க, அப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரிட்டர்னுமே வந்துட்டோம். லாங்குவேஜ் தெரியாமல் நாங்கள் அலைஞ்ச மாதிரியே உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.